வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பெயில் ஆக்டை பற்றி பார்க்க போறோம். இந்த பெயில் ஆக்டை பற்றி படிக்க எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது நபர் என்றது யார், சந்தேக நபர் என்றது யார், குற்றம் சாட்டப்பட்ட நபர் யார், குற்றவாளி யார் என்றது. எங்களோட அரசியலமைப்பு சட்டத்தின்படி, அதாவது எல்லா மக்களும் இன்னசென்ட், குற்றம் அற்றவர்கள் என்றது தான் எங்களோட அரசியலமைப்பு சட்டம் சொல்லிக் கொண்டிருக்குது. அப்ப அதன்படி நாங்கள் எல்லாருக்கும் நடமாடும் சுதந்திரம் மட்டுப்பாடு என்று வழங்கப்பட்டிருக்கு. அதாகப்பட்டது நீங்கள் எங்கேயும் போகலாம் வரலாம். இந்த நடமாடும் சுதந்திரத்தை மட்டுப்படுத்துறது தான் கைது. அப்ப கைது செய்ய ஒரு ஆளுக்கு நடமாடும் உரிய சுதந்திரம் மட்டுப்படுத்தப்படும். எப்ப ஒரு ஆளை கைது நடக்கும் என்றது நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஒரு ஆள் மீது நியாயமான சந்தேகம் ஒன்று காணப்படிக்க அல்லது அவரை பற்றின ஒரு நம்பகமான தகவல் ஒன்று பெற்றிருக்க நாங்கள் அவரை கைது செய்யலாம். அப்ப நடமாடும் சுதந்திரம் மட்டுப்படுத்தப்பட்ட நபர் ஒருவரை திருப்பவும் நடமாட இயலுமை செய்கிறது தான் பெயில். அப்ப இந்த பெயில யார் வழங்கலாம் என்று பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் வழங்கலாம். ஒன்று நீதவான், இரண்டாவது போலீஸ். சரி, அப்ப நாங்கள் இந்த சந்தேக நபர், குற்றம் சாட்டப்பட்ட நபர், இவர்கள் இருவருடைய நடமாடும் சுதந்திரம் மட்டுப்படுத்தப்பட்டிருக்குது. இந்த நடமாடும் சுதந்திரம் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறத கொஞ்சம் தளர்வு காட்டுறது தான் இந்த பெயில். குற்றவாளிக்கு நடமாடும் சுதந்திரம் இல்லை. சரி, அப்ப ஒரு நபர், சந்தேக நபர், குற்றம் சாட்டப்பட்ட நபர், குற்றவாளி. அப்ப பெயில் பிரயோகிக்கப்படுற இடம் குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கும் சந்தேக நபருக்கும். சந்தேக நபர் யார் என்று சொன்னா, விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது அவர் சந்தேக நபராயிருப்பார். அவருக்குரிய பி ரிப்போர்ட்டோட குற்றம் சாட்டப்பட்டவரையும் மஜிஸ்ட்ரேட்ல ப்ரொடியூஸ் பண்ணி மஜிஸ்ட்ரேட் குற்றச்சாட்டு பத்திரத்தை வரைந்தா பிறகு அவர் குற்றம் சாட்டப்பட்ட நபர். பிறகு நீதிமன்றத்தால விளக்க முடிவில அவருக்கு தண்டனை வழங்கப்பட்ட பிறகு அல்லது குற்றவாளி என்று பிரகடனப்படுத்தப்பட்ட பிறகு அந்த நபர் குற்றவாளி என்ற கேட்டகரிக்கு வருவார். இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அந்த பெயில இது சோதனைக்காக உரியதில்லை, நீங்கள் விளங்குறதுக்காக சொன்னது. இந்த பெயில நாங்கள் அடுத்தது பார்க்க வேண்டியதுன்னா நீதிமன்றத்தின் நியாயாதிக்கம், இரண்டாவது பிணை தொடர்பான சட்டங்கள், மூன்றாவது தவறென்ற வகை, நாலாவது முற்பிண, அஞ்சாவது கொலைக்கு முற்பிணை பெறலாமா இல்லையான்றது. நீதிமன்ற நியாயாதிக்கம் என்றேக நாங்கள் என்னத்தை சொல்லி பார்க்கிறோம் என்றால், பிணை தொடர்பாக இந்த நீதிமன்றத்துல கொண்டே நாங்கள் விண்ணப்பத்தை செய்கிறது என்று. பிணை தொடர்பாக சாதாரணமாக நாங்கள் நீதவான் நீதிமன்றத்துல மஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல நீதவான்ட்டான் பிணை தொடர்பாக விண்ணப்பம் செய்கிறோம். அப்ப பிணை தொடர்பான நியாயாதிக்கம் எந்த நீதிமன்றத்துக்கு இருக்கு என்று சொன்னா நீதவான் நீதிமன்றத்துக்கு தான் இருக்கு. ஆனா பிணை சட்டத்தின் பிரிவு 13 சொல்லுது என்னன்னு சொன்னா, மரண தண்டனையால தண்டிக்கப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பில் உயர் நீதிமன்றத்துக்கு பிணை வழங்குற அதிகாரம் இருக்கு. மரண தண்டனையால் தண்டிக்கப்படக்கூடிய எமக்கு தெரிந்த ஒரே ஒரு குற்றம் கொலை. அப்ப கொலைக்கு பிணை விண்ணப்பம் நீங்கள் உயர் நீதிமன்ற பிணை தொடர்பாக பிணை சட்டமே ஆளுகை செய்யுது. அப்ப இந்த பிணை தொடர்பாக இந்த பிணை சட்டம் எப்ப பொருந்தாதுன்னு சொன்னா, வேறு ஏதாவது எழுத்திலான நியதி சட்டங்கள், பிணை சட்டம் கூட ஒரு நியதி சட்டம் தான். இதை தவிர வேறு ஏதாவது எழுத்துல உள்ள ஒரு நியதி சட்டத்துல பிணை தொடர்பான விடயங்கள் ஏதாவது காணப்படும் என்று சொன்னா, அந்த சட்டத்துல எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கோ அதன்படிதான் நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும். அந்த இடத்துல பிணை சட்டம் பொருந்தாது. இரண்டாவது ஃபீனைல் கோர்ட், தண்டனை சட்டக்கோவை. தண்டனை சட்டக்கோவையில் உள்ள தவறுகள் எல்லாத்துக்கும் பிணை சட்டமே பிரயோகிக்கப்படும். உதாரணம், ரோபரி, கொள்ளை, களவு, கொலை, கற்பழிப்பு, இவ்வளவும் ஃபீனைல் கோட் ஒஃபென்ஸ். இந்த ஃபீனைல் கோட் ஒஃபென்ஸ் எல்லாத்துக்கும் பிணை சட்டமே பிரயோகம் ஆகும்.
அடுத்த ஒரு விடயம் நாங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னா, கிரிமினல் ப்ரொசீஜர் கோர்ட்டுக்கும் பிணை சட்டத்துக்கும் இடையில முரண்பாடு காணப்பட்டால் பிணை சட்டமே மேலோங்கும் என்று சொல்லி இருக்கு. அடுத்தது தவறுகளை 2 வகையா பிரிக்கிற பிணை வழங்குவது தொடர்பில் ஒன்று பார்த்தீங்கள் என்று சொன்னா பிணையில் விடக்கூடிய தவறு, 2வது பிணையில் விட தகா தவறு. அந்த சொற்பிரியோகங்களை பார்த்து கொள்ளுங்கோ. ஏனென்றா தகாண்டு போட்டிருப்பாங்க, வடிவா வாசிக்காட்டி நாங்கள் பிளவிட்டுவோம். இங்கிலீஷ்ல ஏண்டா பெயிலபிள் ஒஃபென்ஸ், நான் பெயிலபிள் ஒஃபென்ஸ் என்று இருக்கும், தெளிவாங்களுக்கு விளங்கும். இங்க மட்டும் பார்த்தீங்களா பிணையில் விடக்கூடிய தவறு, பிணையில் விடத்தகா தவறு என்று தமிழ் மொழிபெயர்ப்பு இருக்கும். இதில் கவனிச்சு கொள்ளுங்க. பிணையில் விடத்தகு தவறு, அதாவது பெயிலபிள் ஒஃபென்ஸ் என்று சொல்லிக்க அது ஒரு உரிமை. அதாவது காரணங்களை காட்டினா இவர் இன்ன குற்றத்தை செய்திருக்கிறார், இதுக்கு பிணை வழங்கலாம் என்று சொன்னா நீதிபதி பிணையை வழங்கணும். அது அவருடைய கடமையா இருக்குது. இது சந்தேக நபர் அல்லது குற்றம் சாட்டப்பட்ட நபர் என்ற உரிமையாகவும் காணப்படுது. இங்க நீதிபதி தனது தத்துணிவை பிரயோகிக்கிறதுக்கு இடம் இல்லை. 2வது தவறு என்னன்னு சொன்னா பிணையில் விடத்தகா தவறு, நான் பெயிலபிள் ஒஃபென்ஸ். இது பிணை வழங்கப்பட முடியாதுன்னு சொல்லி இருக்கு. அதாவது கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்லயோ அல்லது பிணை சட்டத்திலேயோ அல்லது வேறு ஏதாவது எழுத்திலான சட்டங்கள்ல பிணை வழங்க முடியாது என்று சொல்லப்பட்டிருந்தால் அங்கே நீதிபதியின் துணிவின் அடிப்படையில பிணை வழங்கலாம். அதாவது சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு நீதிபதி இவருக்கு பிணை வழங்கலாம் என்று தீர்மானிச்சார் என்று சொன்னா அவருக்கு பிணை வழங்கலாம். நீதிபதி இல்ல பிணை வழங்கலாத நினைச்சிட்டாரண்டா பிணை வழங்க முடியாது. பொதுவா நாங்கள் அடிக்கடி கேள்விப்படுற கொலை, கொள்ளை, களவு, கற்பழிப்பு இவைகள் பிணையில் விட முடியாத தவறுகள் ஆகும். இதுல பொதுவா சோதனைக்கு எங்களுக்கு வாரது இந்த ஃபீனைல் கோட் ஒஃபென்ஸ் ஆன நான் சொன்ன இந்த 4க்கும் பிணை எடுக்கலாமா இல்லையாண்டு கொலை, கொள்ளை, களவு, கற்பழிப்பு இதுகளுக்கு பிணை எவ்வாறுன்றது தான் டிலான்சர் அடிக்கடி சோதனைக்கு செக் பண்றது. அடுத்தது முற்பிணை. முற்பிணை என்று சொன்னா தவறு செய்துள்ள ஒருவர் தான் கைது செய்யப்படலாம் என்று நியாயமாக கருதினார் என்றால் முற்பிணை கோரி நீதிமன்றத்துக்கு விண்ணப்பிக்கலாம். அந்த பிணை உத்தரவு, அதாவது முற்பிணைக்கான உத்தரவு இருக்கும் என்றால் கைது செய்யப்படும் பொழுது போலீஸ் அதிகாரிகிட்ட வந்து அந்த முற்பிணையை காட்டினார் என்று சொன்னா அவரை போலீசார் கைது செய்யாம செல்ல வேண்டும். இந்த நீங்க மூவில பாத்தீங்கன்னு சொன்னா முன்ஜாமீன் எடுக்கிறது என்று சொல்லுவாங்க. இந்த முன்ஜாமீன் என்றது அதுதான். அடுத்தது வந்து கொலைக்கு முற்பிணை பெறலாமா இல்லையா, கொலைக்கு பிணை பெறுறது எங்க, இதுதான் அடிக்கடி சுத்தி சுத்தி கேட்கிறது. ஏனென்றா இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. இதுல உங்களுக்கு அந்த கன்செப்டை விளங்கப்படுத்த விட்டு நான் இனி நாங்கள் எங்களோட நோட்ஸோட பாடத்துக்குள்ள போவோம்.